இந்த கரூர் விவகாரத்துல பாபநாசம் படம் பாத்தீங்களா? ஆகஸ்ட் 2ஆம் தேதி கமல் தன்னோட குடும்பத்தோட தென்காசிக்கு போயிடுவாரு. அப்படி ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணுவாங்கல்ல, அதுல கிளைமேக்ஸ்ல அந்த காவல்துறை அதிகாரியா வர்ற அந்த லேடி பேசியிருப்பாங்க, இந்த பர்ஃபெக்ஷன் தான் எனக்கு சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கரூர் விவகாரம் சாதாரணமா நடந்து முடிஞ்சிருந்தது அப்படின்னா விபத்து அப்படிங்கிற மாதிரி எல்லாம் போயிருப்பாங்க. இந்த பர்ஃபெக்ஷன்ல தான் ஃபர்ஸ்ட் சந்தேகம் அப்படிங்கிறதே வந்துச்சு. கண்டிச்சா ஃபாலோ பண்ணுங்கடா கேட்டீங்களாடான்னு ஆஸ்கர் நாயகன் அழுகையை கொடுத்தாரு பாருங்க, அங்க ஆரம்பிச்சுது. முடிஞ்ச உடனே செந்தில் பாலாஜி உயிர் போயிடுச்சு பிரச்சனை உடனே செந்தில் பாலாஜி அங்க நின்னார். 2வது சந்தேகம், டக்குன்னு ஆம்புலன்ஸ் வருது, செந்தில் பாலாஜி பேனரை கட்டிக்கிட்டு தண்ணி பாட்டில் வருது, ஆம்புலன்ஸ் வருது. இவனுங்க அவ்வளவு யோக்கியனுங்களாச்சா? செத்தவன் பூரா டிவி கேக்காரன்னு இவங்க சாவ அடிச்சுட்டு வேடிக்கை தானே பார்ப்பாங்க. செத்தாலும் பரவாயில்லன்னு பச்சை தண்ணி கூட கொடுக்க மாட்டாங்களே, எப்படி இவ்வளவுக்கு வேகமா உதவி செய்யறாங்க அப்படிங்கறதுலதான் மக்களுக்கு ஃபர்ஸ்ட் பலத்த சந்தேகம் அப்படிங்கிறது வந்துச்சு. அது உங்களுக்கும் வந்திருக்கும், எனக்கும் வந்திருக்கு. இது எல்லாமே பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து நடக்குது. இடியே வந்தாலும் எந்திரிக்காத சீமே நைட்டோட நைட்டா கிளம்பி கரூர் வராரு. நைட்டோட நைட்டா போஸ்ட்மார்டம் நடக்குது. பர்ஃபெக்டா அன்னைக்கு மருத்துவர்களோட மாநாடு நடந்துச்சா, எல்லா மருத்துவர்களும் போஸ்ட்மார்டம் பண்ணிட்டாங்க. காலையில சிஎம் வர்றதுக்குள்ள எல்லா பாடியும் ஆல் பாடி டிஸ்போஸ்ட், எல்லாமே முடிஞ்சிச்சு. இந்த பர்ஃபெக்ஷன் இருக்குல்ல, உடனே நிதி உதவி அறிவிக்கிறது, உடனே அவர்களுக்கு அடுத்த நாளே விசாரணை கமிஷன், உடனே அஸ்ராக்காருக்கு அங்க போறது, உடனே அங்க இருந்து அருணா ஜெகதீசன் வர்றது, இது எல்லாத்தையும் சேர்த்து பாக்குறப்ப எதுக்கு இந்த அவசரம்? அதாவது தமிழ்நாடு போலீஸ் மட்டும் இல்ல, உலகத்துல எல்லா போலீஸுக்குமே ஒரு மிகப்பெரிய வேத வாக்கு அப்படிங்கிறது இருக்கு. எந்த தப்பு எந்த குற்றவாளி செஞ்சாலும் ஏதாவது ஒரு தடயத்தை விட்டு செல்வான் அப்படின்னு. இவங்க இவ்வளவு தடயங்களை கொடுத்திருக்காங்க, சிபிஐ விட்டுருமா? எதுக்கு இவ்வளவு பதட்டம், எதுக்கு இவ்வளவு பர்ஃபெக்ஷன் அப்படின்ட்டு. இதுல சிபிஐ தொக்க ஒரு மேட்டரை தூக்குனது என்ன அப்படின்னா, போஸ்ட்மார்டம் பண்ண டாக்டர்ஸ் தான். என்னப்பா எதுக்கு நீங்க விடிய விடிய போஸ்ட்மார்டம் பண்ணீங்க? 2 டேபிள் தானே இருக்கு, 41 பாடியை போஸ்ட்மார்டம் பண்ண முடியுமா? அமைச்சர் உருட்டலாம், நான் 8 பெட்டு போட்டேன் 10 பெட்டு போட்டேன்னு. அது என்ன சும்மா கடையில விற்கிற கட்டில வாங்கி அந்த போட்டு எல்லாம் படுகப்பா அப்படிங்கிறதுக்கு போஸ்ட்மார்டம் பண்ணக்கூடிய டேபிள் அப்பெல்லாம் அரேஞ்ச் எல்லாம் பண்ணிடவே முடியாது. அத இப்ப சென்னை அப்படின்னா கூட எல்லா விதமான விஷயங்களும் கிடைக்கும், அப்படியே இருந்தாலும் முடியாது. கரூர்ல எப்படி பண்ணீங்க? கரெக்டா டாக்டர்ஸ் பிளான் பண்ணி பிடிச்சிருக்காங்க, அவங்க ஒத்துக்கிட்டாங்க. எங்களுக்கு பிரஷர் சார், நாங்க என்ன சார் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு மேலிட உத்தரவு. யார் அந்த மேலிடம்? தமிழ்நாட்டுக்கே மேலிடம் வேணா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களா இருக்கலாம், கரூருக்கு மேலிடம் செந்தில் பாலாஜி தான். ஏன்னா ஒரு அதிமுக காரனை பிடிச்சி அடிச்சு அருவாளை வச்சு கடத்திக்கிட்டு போய் குத்துயிரும் கொலையுருமா அடிச்சு ரோட்ல போட்டு அதை லைவ் வீடியோ போட்டானுங்க பேஸ்புக்ல. இன்னைய வரைக்கும் அவங்க அரெஸ்ட் பண்ணப்படல. அப்ப யாருக்கு வேலை செய்யுது கரூர் மாவட்ட காவல்துறை அப்படின்னா செந்தில் பாலாஜிக்கு. அப்ப செந்தில் பாலாஜி சொல்றதுதான் காவல்துறையினர் செய்வாங்க. அது மாதிரி விஜய நாங்க வர வேண்டாம்னு சொன்னோம், அங்கேயே நிறுத்த சொன்னோம், இங்கேயே நிறுத்த சொன்னோம், இது எதுக்குமே ரெக்கார்டு இல்ல. சிபிஐ விசாரணையில எதையுமே இவர்களால நிரூபிக்க முடியல. யாருகிட்ட சொன்ன? நீங்க மனசுல நினைச்சுக்கிட்டா அவங்களுக்கு கேட்குமா? நான் இங்க உட்காந்துக்கிட்டு விஜய் இங்க வரக்கூடாது அப்படின்னு நினைச்சா அவர் கேட்டுருமா என்ன? இன்ஃபார்ம் பண்ண, யாருக்கு இன்ஃபார்ம் பண்ணீங்க? போன்லயா? ரெக்கார்டு எடுங்க காட்டுங்க. இல்ல அறிக்கை விட்டீங்களா? விஜய்க்கு பேப்பர்ல செஞ்சு ராக்கெட் விட்டீங்களா? அப்படியே சார் நாமக்கல்ல இருந்து வராதிங்க, இங்க கூட்டம் அதிகமாயிடுச்சு அப்படின்னு. இப்படி பல விஷயங்கள் சந்தேகத்திற்கு இடம். இதுல குறிப்பிட்ட சில மருத்துவர்களை அப்ரூவர் ஆக்கக்கூடிய முயற்சியில சிபிஐ இறங்கி அதில் வெற்றியும் அடைந்திருப்பதாக தகவல். என்ன அப்ரூவர் அப்படின்னா, பல உடல்கள் போஸ்ட்மார்டம் பண்ணப்படவே இல்லை, சிஎம் வர்றதுக்குள்ள எல்லா வேலையும் முடிக்கணும், இந்த பதட்டத்தை தணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக டக்கு டக்குன்னு முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக எதை கட்டிக்கிட்டு அனுப்பிச்சு விட்டாங்க. இதுக்கு மேல அதுக்கு என்ன ரெக்கார்டா எடுக்க முடியும்? ஏன்னா பல உடல்கள், எல்லா உடல்களுமே தீ வைத்து எரிக்கப்பட்டுருச்சு. இந்த மாதிரியான சம்பவங்களை உடல்களை புதைக்கணும், ஆனா எல்லாமே தீ வச்சு எரிக்கப்பட்டுருச்சு. அப்ப இந்த மருத்துவர்கள் எந்த அடிப்படையில போஸ்ட்மார்டம் பண்ணீங்கிறதுல துருவ அவங்க என்ன ஜெயிலுக்கா போவாங்க? பாவம், டாக்டருக்கு படிச்சுட்டு உட்காந்துட்டு 10 ரூபா பாட்டிலுக்காக ஜெயிலுக்கு போகணும் அவசியமா இல்லைங்க. எங்களுக்கு மேலிட பிரஷர். யாருங்க அந்த மேலிடம்? இந்த இன்னாருங்க. யாருங்க அந்த இன்னாரு? கலெக்டருங்க. கலெக்டரை கூப்பிட்டு உங்களுக்கு யாருங்க? எங்களுக்கு இன்னாருங்க. யாருங்க அந்த இன்னாரு? செந்தில் பாலாஜிங்க. புச்சா முடிஞ்சிச்சுல்ல. அதனாலதான் செந்தில் பாலாஜியை வர வைக்க இருக்காங்க. இந்த முறை செந்தில் பாலாஜி தப்பவே முடியாது. புட்டிச்சு உலுக்கி ஆதாரத்தோட அந்த மருத்துவரை அப்ரூவர் ஆக்கி சட்டையை முடிச்சு உழுக்கினாங்கன்னா ஆயுசுக்கும் ஜெயில உட்கார்ந்து இருக்கலாம். இது ரொம்ப நாள்லாம் கிடையாது, பிப்ரவரிக்குள்ள நடந்துரும். தேர்தல் தேதி அறிவிக்கப்படுமா?
பல ஐபிஎஸ் காவல்துறை அதிகாரிகள் மாற்றப்பட்டிருக்காங்க. ஒரு சின்ன ஸ்டஃப்லிங் நடந்திருக்கு திமுகவுக்கு ஆதரவா. இது எல்லா அரசாங்கமும் செய்யும், தமக்கு ஆதரவான அதிகாரிகளை ஸ்டஃபில் பண்ணி போட்டுப்பாங்க. பட் இது எல்லாமே வந்து தேர்தல் அறிவிக்கப்படும் வரைக்கும் தான். தேர்தல் அறிவிக்கப்பட்டுருச்சு அப்படின்னா தேர்தல் ஆணையம் ஒரு ஸ்டஃபில் பண்ணும். அப்ப அந்த ஸ்டஃபில் எல்லாமே திமுகவுக்கு எதிராக இருக்கும். அப்ப செந்தில் பாலாஜி தூக்கு அப்படின்னா தூக்கிடுவாங்களா? இப்ப அசோக் தலைமறைவா இருந்தாரு, அந்த மாதிரி இருந்துட முடியுமா? திமுக தயவுல இருக்க முடியாது. தட்டுறாங்க, தூக்குறாங்க. பிப்ரவரி எண்டுல செந்தில் பாலாஜி உள்ளதான் இருப்பார். நடக்கும். தொடர்ந்து பேசும்.